ஐயோ நம்ம உயிரும் ஆபத்து. මගේ ජීවිතය තනතුරේ. ஆகவே நாம் எப்படியாவது தப்பி போய் விடுவோம். ඒක නිසා මම කොහොමද මේකෙන් මිදලා යන්න நம்மை ඕනේ. அழைத்தவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. මාව කැඳවුව කෙනාට මොන වුණත් කමක් என்னை නැහැ. தெரிந்து கொண்டவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. මාව තෝරගත්ත කෙනාට මොන වුණත් කමක් නැහැ. என்னை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் தூஷிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. මාව ගැලවීමට ගෙනාපු දෙවියන්ගේ නාමය අපහාසයට ලක් වුණත් කමක් නැහැ. நான் நன்றாய் இருக்க வேண்டும். මම යහපත් ලෙස ඉන්න ඕනේ. நான் உயிர் பிழைக்க வேண்டும். මගේ ජීවිතය හොඳට තියෙන්න ඕනේ. நான் வாழ வேண்டும். මම අනාගතේ ජීවත් වෙන්න ඕනේ. என்று சொல்லி எல்லாரும் ஓடி போய் விட்டார். ඒ හැම කෙනෙකුම උන්වහන්සේව දාලා පලා ගියා. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி මේ சகோதரி, කාර්යසාගරින් ප්‍රිය සහෝදරය සහෝදරිය. ஒருவேளை இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அப்படி செய்கிறதை போல நம்ம உணர்கிறோம் அல்லவா? සමහරට මේ සිදුවන සිදුවීම ඔබට හැඟෙන්න පුළුවන් මගේ ජීවිතේ අපිත් මෙවැනි දේවල් කරනව නේද කියලා. எனக்குத்தானே சொல்லுகிறார்கள் என்கிறதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ඔබට හිතන්න පුළුවන් අනේ මටනේ මේ දේ කියන්නේ. அப்படியானால் என்ன கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார்கள்? ඒකෙන් අදහස් කරන්නේ උන්වහන්සේ ඔබත් සමග කතා சீஷர்கள் කරනවා. அப்படித்தான் செய்தார்கள். ගෝලයේ ඒ වෙලේ දෙයක් තමයි කළේ. இயேசுக்கே அங்கே கொடியை தோண்டி விட்டார்கள். යේසුස් වහන්සේටම සලස්මල් දැම්මා. 51ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? 51 වෙනි පදේ බැලුවා නම් அங்கே ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். එතන තරුණයෙක් ගැන කියනවා. அவன் என்ன செய்கிறானா, ரோட்டில் நடக்கும்போது ஒரு துப்பட்டியை தன் மீது போர்த்து கொண்டு நடந்து செல்கிறான். එතන 51 බැලුවා නම් ඔහු ඒ අනරෙද්දක් පොරෝගෙන තරුණයෙක් පස්සේ ගියා කියලා කියනවා. இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அவருக்கு பின்னாலே துப்பட்டியை போர்த்து கொண்டு போகிறார். මේ යේසුස් වහන්සේ පස්සෙන් යන අනිත් අයත් සමග මෙයා අනරෙද්දක් පොරෝගෙන ගියා කියනවා. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவனை போய் பிடித்த உடனே ඔහු අල්ලගත්තම அவன் துப்பட்டியை விட்டு நிர்வாணமாய் ஓடி போனான். ඔහු රෙද්ද අතහැරලා නිර්වස්ත්‍රව ගියා කියනවා. நம்மள சொல்றாங்க துண்டக்கான துணியக்கான ஓடுறதுனா இதுதான். நிர்வாணமாய் ஓடி போகிறான். නිර්වස්ත්‍රව ගියා. காரணம் என்ன? எப்படியா